யோசுவா 24 சில வசனங்களை வாசிக்கலாம். பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து யோசுவா 24 எல்லாம் எடுத்தீங்களா? யோசுவா 24 அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்பாக துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இல்லை 15வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆமென். ஸோ இன்னைக்கு பேச போற செய்தியினுடைய இது என்னன்னா, நம்முடைய தீர்மானம், நம்முடைய ஆவிக்குரிய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சகல பரிபூர்ணத்தையும் நமக்கு கொண்டு வரும். நம்முடைய ஆவிக்குரிய தீர்மானங்கள். சொல்லுங்க, தீர்மானம், சாய்ஸ். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் தீர்மானம் எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம நல்ல தீர்மானமா எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஐந்தாவது அதிகாரத்துல, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நல்லாடுது. இந்த வசனத்தை இருதயத்திற்கு பிரயோஜனமாக மாற்றிக் கொடுங்க. எங்களோடு கூட நீ பேசுங்க. இந்த வசனத்துல இந்த காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. இங்க யோசுவா புஸ்தகத்துல, யோசுவா 24வது அதிகாரத்துல, யோசுவா அந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஏன்னா யோசுவா மோசேயுடைய காலத்துக்கு அப்புறம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து என்ன பண்ணாரு? அவளை நடத்தி கொண்டு வந்தார், வழி நடத்தி. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அடிமைத்தன வீடாகி எகிப்துல இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து, மோசேக்கு அப்புறம் யோசுவா தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்தி சென்று இஸ்ரவேல் தேசத்தை கானான் தேசத்துல சுதந்திரிக்க பண்ணி, இந்த கானான் தேசத்துல அவர்களை குடியமர்த்தினது யோசுவா தான். இது யோசுவா அவருடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள்ல, கடைசி வாழ்க்கையின் முடிவுல இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் அழைத்து
செக்கீம் என்கிற ஒரு இடத்துக்கு அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் செய்ததை அவர்களுக்கு நினைப்பூட்டி, ஆண்டவர் அவர்களுக்கு செய்ததை நினைப்பூட்டுவது மட்டுமல்ல, ஆண்டவர் எவ்வளவு நினைப்பூட்டி அவர்களும் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை இங்க அவர்களுக்கு விளக்கி சொல்கிறார். ஆண்டவர் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில கூட ஆண்டவர் வந்து அந்த பார்வோடைய கையிலிருந்து கூட ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார். ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைப்பட்டு யாருமே இல்லாம இருக்கும்போது கூட ஆண்டவரே இறங்கி வந்து ஆண்டவர் மோசையை அனுப்பி அவர்களை விடுதலை செய்து ஆண்டவர் கொண்டு வந்தார்ங்கிறத யோசுவா அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அது மட்டும் இல்ல, அது அந்த எகிப்து தேசத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க வனாந்திரத்துல என்ன பண்ண 40 வருஷமா சுற்றி தெரிந்தாங்க. அப்ப 40 வருஷமா ஆண்டவர் எப்படி அவர்களை பராமரித்து வந்தார், பாதுகாத்து வந்தார், அவர்களுக்கு போஷித்து வந்தாருங்கிறத யோசுவா அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அவங்க அதை மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி யோசுவா நினைக்கிறார். அதுக்கப்புறம் எப்படி அந்த யோர்தானை கடந்து அந்த கானான் தேசத்தை எப்படி அந்த 7 பயங்கரமான பெரிய ஜாதிகள் அங்க இருந்தாங்க, அவங்க எல்லாரும் எப்படி துரத்தி விட்டு அந்த கானான் தேசத்தை எப்படி அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தார் அப்படிங்கிறத யோசுவா அவர்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. யோசுவா 24வது அதிகாரத்துல வாசம்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு கேள்வி எப்படி கேட்கிறான்னா, அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க எல்லாரும். யோசுவா 24வது அதிகாரத்தை 15வது வசனத்துல, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். சோ அவர் ஆண்டவரை நீங்க சேவிக்க வேண்டும். ஆண்டவரை சேவிக்கிறதற்கு இந்த ஜனங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசுவா அந்த ஜனங்களுக்கு ஒரு கேள்வி, அவர்களுக்கு முன்பாக ஒரு சவாலை வைக்கிறார், ஒரு கேள்வியை வைக்கிறார். அவர்களுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை பின்பற்றுவதற்கான தீர்மானம். நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் தீர்மானம் இருக்கு. நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். முதலாவது அகிலேஷ் பேசுற மாதிரி ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, தீர்மானம் தப்பா எடுத்து பாவம் நமக்குள்ள வந்தது. ஆதாம் ஏவாளும் அவனுடைய ஆண்டவர் சொல்லதுக்கு கீழ்ப்படியாதனால அங்க பாவம் அந்த மனிதனுக்குள்ள வந்தது. அந்த பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது. சோ இங்க யோசுவா அவங்கள 3 காரியத்தை சொல்றார். நம்பர் 1 வந்து, இன்றைக்கு யாரை சேவிப்பது என்பதை முடிவு செய்யுங்கள். யாரை சேவிப்பது என்பதை நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். அதான் அவருடைய இங்கிலீஷ்ல இருக்குது, சூஸ் யூ திஸ் டே who you will serve. இன்னைக்கு யாரை சேவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். யாரை பின்பற்ற வேண்டும், யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நீங்கள் முடிவு செய்யுங்கள் சொல்லி யோசுவா முதலாவது காரியத்தை சொல்லுகிறார். ஏன்னா நீங்க உண்மையான ஆண்டவரை தேட போகிறீர்களா, அல்லாட்டி நீங்களே உண்டாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரை தேட போகிறீர்களா? நீங்க ஆண்டவரை தேட போகிறீர்களா, இல்லாட்டி இந்த உலகத்தை தேட போகிறீர்களா? நம்ம முன்னாடி ஒரு சவால் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட போறோமா, இந்த உலகத்துக்கு பின்னாடி போக போறோமா? சாலமன் மாதிரி இங்க ஏவாள் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்த மாதிரி காயின் மேல இந்த உலகத்தை பின்பற்ற போகிறோமா, உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு பின்பாக போக போறோமா, ஆண்டவரை பின்பற்ற போகிறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போகிறோமா, பாவத்துக்கு கீழ்ப்படிய போகிறோமா? நமக்கு முன்பாக ஆண்டவர் இந்த காரியத்தை இன்னைக்கு முடிவு செய்வதற்கு யோசுவா சொல்ல, இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய, என்ன செய்ய போறீங்க, இன்னைக்கு நீங்க முடிவு செய்யுங்கன்னு சொல்லி யோசுவா அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தது, நம்ம விசுவாசத்தில் நடக்க போகிறோமா, அவிசுவாசத்தில் நடக்க போகிறோமா? சோ ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு சுதந்திர தேர்வு இருக்கிறது. என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், நானும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நம்ம முழு இருதயத்தோடு அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அந்த சுதந்திரத்துல நம்ம சரியான தேர்வை எடுக்க வேண்டும், சரியான தேர்வு செய்ய வேண்டும்ங்கிறதுல ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஹோல் ஹார்ட்டட் கமிட்மெண்ட், முழு இருதயத்தோடு நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவனாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை பின்பற்ற போகிறேங்கிறது முழு இருதயத்தோட. ஏன்னா ஆண்டவர் யோசுவா எங்க ஆண்டவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் தீர்மானம் எடுக்க போவதில்லை. நம்ம தான் ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏன்னா நமக்கு முன்பாக ஆண்டவர் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். சோ இங்க யோசுவா சொல்றாரு, நீங்க உங்க பிதாக்கள் பின்பற்றின தேவனை நீங்க பின்பற்றுவீங்களா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. பிதாக்கள் பின்பற்றினா அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த பிதாக்கள் ஆண்டவர் ஆபிரகாம் அழைப்பதற்கு முன்பாக அவருடைய தகப்பனார் என்ன பண்ணாரு, அந்நிய தேவர்களை பின்பற்றி போனார், பின்பற்றுகிறவராக இருந்தார். சோ நீங்க உங்க பிதாக்கள் பின்பற்றின தேவர்களை பின்பற்ற போறீங்களா? அவங்க சிலையை வழிபட்டு அவருடைய மூதாதையர்களுடைய காரியங்களை என்ன பண்ணாங்க, பின்பற்றுகிறவர்களாக இருந்தாங்க. சோ நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பழைய பாரம்பரியங்கள் நம்மை பின்தொடரக்கூடும். நம்முடைய பாரம்பரியங்களவே பின்தொடர்ந்து அந்த பாரம்பரியத்தை பின்பற்றாம இப்ப ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார், ஆண்டவரை பின்பற்றத்தக்கதாக யோசுவா என்னப்படாதவர்களுக்கு உணர்த்துகிறார். ஆண்டவரை பின்பற்றுவது நம்முடைய பாரம்பரியம், அது மட்டும் இல்ல நம்முடைய பழைய காரியங்கள், பழைய உலக பிரகாரமான நண்பர்கள், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான பாவ பழக்க வழக்கங்கள். நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்ன இருந்திருக்கும், சில பாவ பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். அதை பின்பற்ற போகிறோமா, நம்ம ஆண்டவரை பின்பற்ற போகிறோமா? யோசுவா கேட்கிறாரு, நீங்க உங்க பிதாக்கள் சேவித்த அந்த தேவர்களை சேவிக்க போறீங்களா அப்படி கேட்கிறாரு. சோ நிறைய நேரத்துல இந்த உலகம் என்ன பண்ணுறா, நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கும். இந்த உலகம் என்ன பண்ணும்னா, நம்ம பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக உள்ள பல பழக்க வழக்கங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள நிறைய பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள் நம்மள என்ன பண்ண முடியும், ஆண்டவரிடத்தில் நம்ம இழுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் யோசுவா சொல்றேன், இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு நல்ல ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு தீர்மானம், ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கான ஒரு தீர்மானம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில யோசுவா எப்படி அவங்களுக்கு என்ன பண்ணாரு, யோசுவா யாரை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோசுவாவுடைய பேர் இயேசுவை குறிக்குது. இயேசு நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பின்னோக்கி போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய காரியங்களை நம்ம பின்னோக்கி இழுத்து விடக்கூடாதுங்கிறதுல நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம அறிந்திருக்க வேண்டும், அதை புரிந்திருக்க வேண்டும். நம்ம பழைய காரியங்கள் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றுவது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு யோசுவா சொல்றது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்களேன், அமரைட்ஸ், நீங்கள் வாசப்படுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ. அடுத்தது முதல்ல பிதாக்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ, அடுத்தது நீங்க எமோரியர்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ. எமோரியர்கள் தேவர்கள் அப்படின்னா கானான் தேசத்துல வந்ததுக்கு அப்புறம் சுற்றி இருந்த அந்த மக்கள் ஒரு தேவர்களை சேவித்தாங்க. எமோரியர்கள் அவங்க எமோரியர்கள் நடுவுல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்த சுற்றி இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் மற்ற விசுவாசத்தை உடையவர்கள், ஒரு விக்கிரகங்களை பின்பற்றுகிறவர்கள், இந்த உலக காரியங்களை பின்பற்றுகிறவர்கள், ஒரு ஆண்டவர் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை உடையவர்கள் நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த யோசுவா சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட தேவர்களை சேவிப்பீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு விசுவாசி கூட நம்மளை சுற்றிலும் என்ன இருக்குதுன்னா, நிறைய நேரத்துல அநேக கவன சிதறடிக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்ம சுற்றி இருக்கிறது. நாமும் கூட இந்த உலகத்துல அவிசுவாசிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவிசுவாசிகள் நடுவில் வாழ்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம நிறைய நேரத்துல சிதறல், நமக்கு வாழ்க்கையில் அநேக டெம்டேஷன்,
அநேக ஒரு ஈர்ப்பு, அங்கிருந்து ஒரு ஈர்ப்பு வரலாம் நம்முடைய வாழ்க்கையில. சோ நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கை நிலைநாட்டப்பட்டிருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை வந்து வேரூன்றி இருக்கும் போது, அன்பில வேரூன்றி இருக்கும் போது, நம்ம கீழே வேர் பற்றி ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரப்படும் போது, இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நங்கூரமாக அது செயல்படும். இந்த உலகம் நம்மளை இழுக்கலாம், இந்த உலகத்து காரியங்கள், சுற்றி உள்ள காரியங்கள் நம்மை இழுக்கிறதாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்ம வேரூன்றும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரப்படும். நம்முடைய வாழ்க்கையில உள்ள சிதறல்கள், நம்முடைய வாழ்க்கையில உள்ள சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் எல்லாமே வந்து நித்திய காரியத்தை மையமாக வைத்து வாழும் போது, நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தை மையமாக, ஆண்டவரை மையமாக வைத்து வாழும் போது, ஆண்டவருடைய நோக்கத்தை மையமாக வைத்து வாழும் போது, நம்முடைய நித்திய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக கருதும் போதுதான் ஆண்டவருக்கு என்று தீர்மானம் எடுக்க முடியும். இந்த உலக காரியங்கள் நம்ம எவ்வளவுதான் இழுத்தாலும் நம்முடைய நங்கூரம் வந்து ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய நங்கூரம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில, இந்த வசனத்துல வேறு ஒன்று போது அது நம்ம மத்திய 7வது அதிகாரத்துல வந்து ஒரு கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு என்ன பண்ண முடியாது, இடிந்து போக முடியாது. எபேசியர் 2வது அதிகாரத்துல நம்ம அன்பிலே வேறு உந்தி நிலை பெற்றவர்களாக இருக்கு. அன்பிலே வேறு ஒன்று போது, வசனத்துல வேறு ஒன்று போது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நம்ம இழுத்து விட முடியாது. யோசுவா சொல்ல, நீங்க இந்த காரியத்தை பண்ணுவீங்களா, இங்க நீங்க நிலைநாட்டப்பட்ட அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். சோ நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தையை சிதறடிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வசனத்துல நம்ம நிலைநாட்டப்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும், ஒரு பலன் நமக்கு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில நம்ம தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சரியானதாக இருப்பதற்கு நம்முடைய கர்த்தருடைய வசனத்துல நிலைநாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு தீர்மானங்களும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு தீர்மானங்கள் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல கேட்ட மாதிரி சாலமன் வந்து முதல்ல நல்ல தீர்மானம் தான் எடுத்துட்டு இருந்தார். முதல்ல ஆண்டவர்கிட்ட எங்க கேட்டார், ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது என்ன கேட்டார், சாலமன் என்ன கேட்டாரு, ஞானத்தை கேட்டார். அந்த ஞானத்தின் மூலமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தார். அந்த ஞானத்தின் மூலமாக இந்த புகழை சம்பாதித்தார். இந்த உலகத்துல அந்த ஞானத்தின் மூலமாக அநேக இந்த உலக காரியங்களை சம்பாதித்தார். ஆனா என்னாச்சு அப்படின்னா, அவருடைய தீர்மானங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த உலகம் என்ன பண்ணது, அவரை இழுத்து கொண்டது. உலகத்தால இழுக்கப்பட்டார், உலகத்தால் ஈர்க்கப்பட்டார். அவருடைய பழைய காரியங்கள் என்ன பண்ணது, அவரை இழுத்து கொண்டது. சோ இந்த உலகத்தின் மேல நம்முடைய நோக்கம் வந்து, நம்முடைய சாய்ஸ், நம்முடைய தேர்ந்தெடுத்தல் வந்து மிகவும் முக்கியம். நம்ம இந்த உலகத்தின் மேல அதிகமான இந்த உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குது, சாதனைகள் படைக்கிறதுலதான் ரொம்ப மும்முரமா இருக்குது. சாதனைகள் தப்பு கிடையாது, இந்த உலகத்துல சாதனைகள் படைக்கிறது. இங்க சாலமன் கூட வந்து என்ன பண்ணாரு, பெரிய பெரிய சாதனைகள் படைத்து அவருடைய தேசத்துல ஒரு பெரிய ஒரு செல்வத்தை உண்டு பண்ணார், ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டார். இந்த உலக பிரகாரமா பொருளாதார ரீதியில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சாலமன் பெற்றிருந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தால ஈர்க்கப்பட்டது. ஆண்டவரிடத்துல பெற்ற அந்த ஞானத்தை வைத்து அவர் எல்லா ஆண்டவரை முதலாவது கனப்படுத்தினார். ஆனா போக போக என்னாச்சு, அவர் வழி விலகி போய் அகிலேஷ் சொன்ன மாதிரி 1000 மறுமனையாட்டிகள், 1000 வைஃப் வச்சு, அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல அவர் பார்த்தது எல்லாம் செய்தார் சொல்லுகிறது. எல்லாத்தையும் மன இஷ்டப்படி எல்லாம் செய்தார். ஆனா அதனுடைய முடிவு என்ன இருந்தது, அவருடைய தவறான தீர்மானங்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையை கொண்டு வந்தது, ஒரு மாயையை கொண்டு வந்தது. சோ நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம், நித்தியமான ஒரு காரியம் மிகவும் முக்கியம், நித்தியமான ஒரு மதிப்பு. நம்ம எதை நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான வெற்றி, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், நம்ம அதுக்கு பின்னாடி அது நம்ம என்ன பண்ண முடியும், அநேக நேரத்தில் ஆண்டவரை விட்டு நம்ம விலக்க முடியும், ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்க முடியும். நம்ம
நித்தியமான காரியங்களை ஒதுக்கி வைத்தோமானால், அதனாலதான் இங்க யோசுவா வாழ்க்கையில் கடைசியில் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை சேவிப்பீங்களா மற்ற காரியத்தை சேவிக்க போறீங்களா, இன்றைக்கே முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அவருடைய சாகிற தருவாயில் அவருடைய 110 வயசுல இந்த காரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னப்படாரு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா, யோசுவா போனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு தெளிவை அவருக்கு சொல்லி போனதுனால யோசுவா காலத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்துவிடக் கூடாது. ஏன்னா ஒரு தவறான தீர்மானம் இன்னொரு தவறான தீர்மானத்தை கொண்டு வரும். இந்த உலகத்துக்குள்ள நம்ம இழுத்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்துல நம்ம விளைந்து சென்று விடும் சொல்லி யோசுவா அறிந்திருந்து யோசுவா சொன்னாரு, நிறைய வாய்ப்பு இருக்கு. சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ண இழுக்க முடியும். அவங்க பழைய காரியங்களை அவங்க என்ன பண்ண முடியும், ஆண்டவரை விட்டு இழுத்து கொள்ள முடியும். பழைய பழக்க வழக்கங்கள், பழைய இவன் நண்பர்கள் கூட நிறைய நேரத்துல என்ன பண்ணுறோம், ஆண்டவர் விட்டு நம்ம அவங்களோட கூட இணைந்து போறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களை ஆண்டவர் விட்டுல பிரிக்க முடியும். ஆனா நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த நித்திய மதிப்பு, ஆண்டவர் எதுல மதிப்பு வைத்திருக்கிறார், ஆண்டவர் எதை நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக வைத்திருக்கிறாங்க நம்ம அறிந்து கொண்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில அது ஆண்டவருடைய நித்தியமான காரியங்களோட அஸ்திபாரமாக வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்ம அடைந்து கொள்ள உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில நோக்கம் நிறைய பேர் நம்முடைய வேத வசனத்துல சாலமன் தான் கரெக்டான எக்ஸாம்பிள். ஏன்னா சாலமனுடைய நோக்கம் என்ன நினைச்சாரு, இந்த உலகத்தினுடைய சக்சஸ், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நினைச்சாரு. ஆனா கடைசியில் அவருடைய என்ன ஆச்சு, அவருடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருந்தது, மாயா வெறுமையா இருந்தது. அவருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆண்டவருடைய அந்த மதிப்பு, அந்த ஆண்டவர் எதை மதிப்பாக நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறாரோ, எதை மதிப்பாக வேதம் சொல்லுகிறதோ அதை நம்ம மதித்து அதை கனப்படுத்தும் போது அந்த காரியத்துல நம்ம வேறு உண்டும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இவங்க எல்லாம் போயிட்டு திரும்ப வந்தவங்க, நம்ம போயிட்டு திரும்ப வர்றதுக்கு நம்ம அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இங்க சாலமன் அவருடைய பணத்தினால என்ன, அவருடைய பணம், செல்வம், அவருடைய மதிப்பு, அவருடைய வெற்றியினால என்ன ஆனார்னா அவருடைய சிந்தை ஆண்டவரை விட்டு சிதறடைந்தது. அவர் அந்த அந்நிய தேவர்களோட கூட இணைந்து கொண்டார், அந்நிய காரியத்தோடு கூட இணைந்து கொண்டார். ஈவன் அவர் என்ன பண்ணார்னா சாலமன் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிட்டார். நம்ம எப்பவுமே நம்ம சொல்லுவோம், விக்கிரகம்னா என்ன, நம்ம செல்ல வணங்குறது இல்லை. விக்கிரகம் ஆண்டவருக்கு மேல எதை வைத்தாலும் அது விக்கிரகம் தான். ஒருவேளை என் வாழ்க்கையில எதை ஆண்டவருக்கு மேல நான் உயர்த்தினாலும் அது விக்கிரகமாக என் வாழ்க்கையில மாறிவிடும். சாலமன் உண்மையிலேயே விக்கிரக ஆராதனை பண்ணாரு. ஆனா நம்ம இந்த புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள் நம்ம விக்கிரக ஆராதனைனா எது ஆண்டவருக்கு மேல உயர்த்தப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமாக கருதப்படும். விக்கிரகமாக அது நம்ம வாழ்க்கையில அது நம்ம ஆண்டவருடைய அந்த நித்திய நோக்கத்திலிருந்து நம்ம பிரிக்கிறதாக இருக்கும். ஆண்டவருடைய அந்த பிரதான அந்த உன்னத நோக்கத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதாக இருக்கும். இங்க சாலமன் என்ன பண்ணார், உலகத்தோட என்ன பண்ணார், அவர் ஒன்றி போய் உலகத்தோட கூட இணைந்தார். ஆண்டவருடைய ஞானத்தை வைத்து நம்ம இன்னொரு ஏசாயால பார்த்து நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. நம்ம அழைப்புல ஆண்டவர் என்ன படித்திருக்கிறார், நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா வாக்கு தத்தமும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தையே பயன்படுத்தி சாலமன் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தையே பயன்படுத்தி ஆண்டவரை விட்டு விலகினார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து ஆண்டவரை விட்டு விலகி அவருடைய சொந்த காரியத்துல அவருடைய இஷ்டத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்தார். அவர் அநேக காரியங்கள் என்ன பண்ணார், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப நாள் விலகி போயிட்டார். அவர் ரொம்ப நாளா அதுக்கப்புறம் கடைசியில வாழ்க்கையின் முடிவுல தான் இதை உணர்ந்தாரு, இது எல்லாமே மாயேன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆண்டவருடைய இந்த முக்கியமான நித்திய மதிப்பு எதுன்னு சொல்லி நம்ம புரியாம தெரியல அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில சரியான தேர்வை எடுக்க விடாம ஆண்டவரை விட்டு விலக்குகிறதாக இருக்கும். அதனால்தான்
ஆண்டவருடைய முக்கியத்துவம் எதுன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம வசனத்துலதான் இருக்குது. ஆண்டவருடைய முக்கியத்துவம் என்ன, ஆண்டவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்துல முக்கியத்துவம் இந்த உலகம் நினைச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய முக்கியத்துவம் என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா சாலமன் தன்னுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகத்தின் மேல வைத்ததுனால அந்த காரியமே அவர் ஆண்டவரை விட்டு அவனை பிரித்து விட்டது. ஆண்டவருடைய தேர்வை விட்டு பிரித்து அவருடைய சுய தேர்வை எடுக்க வேண்டியதா எடுத்து விட்டான். சோ நம்முடைய இந்த சரியான தேர்வு எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவு இது ஒரு சாதாரண ஒரு சின்ன பகுதி கிடையாது. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு ஒரு சின்ன பகுதி. என் வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி. ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன், அல்லாட்டி ஏதோ ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஏதோ ஆண்டவர் என்னை அன்பு கூறுகிறார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு கூட நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மையமான ஒரு காரியம். கிறிஸ்து கிறிஸ்து என்னுடைய ஜீவன், சாவு எனக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஜீவன் என்ன அர்த்தம்? உங்க உயிரே அவர் தான், என் லைஃபே அவர் தான். ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், அப்பப்போ ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட அவரை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் ஒரு சின்ன பகுதி மட்டும் கிடையாது என் வாழ்க்கையில. அவர் தான் என் வாழ்க்கையே, அவர் தான் என்னுடைய மையமே, அவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது அவர் தான். அவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுனது அவர் தான். ஸோ அவருடைய அந்த ஆண்டவர் முக்கியமாக ஆண்டவருடைய நித்திய காரியத்தை முக்கியப்படுத்தி, ஆண்டவருடைய நித்திய மதிப்பு அம்சங்களை முக்கியப்படுத்தி நான் வாழும்போது என் வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மையமாக இருப்பதற்கு நான் இடம் கொடுப்பேன். அதுல இந்த சத்தியத்துல நான் வேறு போது என் வாழ்க்கை மறுரூபமாகும். என் வாழ்க்கை நான் எப்படி வாழுகிறேன், நான் எதை முக்கியப்படுத்துகிறேன், என்ன தீர்மானம் எடுக்கிறேன், ஆண்டவருக்காக என்ன தீர்மானம் எடுக்கிறேங்கிறது என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் முயற்சி பட்டது என்ன, நிறைய நேரத்துல இந்த உலக பிரகாரமா முயற்சி பட்டது என்ன, இந்த உலகம் வெற்றி. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. வேற என்ன முக்கியப்படுத்துறாங்க இந்த உலகத்துல? ஸ்போர்ட்ஸ், எம்பிஷன், ஒரு குறிக்கோள். வேற என்ன முக்கியம் உங்களுக்கு? வெற்றி பெறணுங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். அடுத்தது வேற என்ன? என்னுடைய விருப்பம். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஹாபி என்ன இருக்குது? என்னுடைய விருப்பம். வேற என்ன இருக்குது? வேற என்ன முக்கியமா இருக்குது? என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், என்னுடைய சாதனைகள், என்னுடைய நிறைய நான் என்னெல்லாம் சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இது எல்லாமே முக்கியமா இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா இது ஆண்டவர் இல்லாத, இது ஆண்டவருடைய இடத்தை எடுக்கும் போது இது எல்லாமே நல்லதுதான். எல்லாரும் எப்படி இருக்கணும்? எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அது சந்தோஷம். சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சந்தோஷமா? சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, பணம் நிறைய சம்பாதிக்கிறது சந்தோஷமா? எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா இது ஆண்டவருடைய இடத்தை எடுக்குமானால், ஆண்டவர் இருக்கிற இடத்தை, ஏன்னா ஆண்டவருடைய இருதயத்தை, ஆண்டவருடைய இடத்தை என்னுடைய இருதயத்துல இந்த காரியங்கள் எடுக்குமானால் அது நிச்சயமாகவே யோசுவா தான் சொன்னாரு, நீ கர்த்தரை சேவிப்பீங்களா, அல்லடி எமோரியர்கள் தேவர்களை சேவிக்க போறீங்களா, அல்லடி உங்க பிதாக்களின் தேவர்களை சேவிக்க போறீங்களா? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் இருக்குதா, அல்லனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் மையமாக இருக்கிறாரா? ஏன்னா இந்த காரியங்கள் எதுவுமே, இது எல்லாமே நல்லதுதான். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி ரொம்ப நல்லது, நம்முடைய வாழ்க்கையில உயர்வு ரொம்ப நல்லது, நம்முடைய வாழ்க்கையில சாதனைகள் ரொம்ப நல்லது. ஆனா இது எல்லாமே ஆண்டவருடைய இடத்தை எடுக்குமானால் என்னுடைய நித்திய நோக்கத்தை நான் புரிந்து கொள்ளாமல் போய் ஒரு நிலைமைக்கு சாலமான மாதிரி நான் இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் வேஸ்ட், இவ்வளவு நாள் நான் முயற்சி பண்ணி சாதனை பண்ணி எனக்கு நானே வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையெல்லாம் வீண் அப்படி சொல்லி சொல்ல நேரிடும். ஆனா ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது,
பின்னாடி திரும்ப வர்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு இருக்கு. பின்னாடி எல்லாருக்குமே அங்கேயோ முடிஞ்சிருது இல்லை. நீ அவ்வளவுதான், நீ கெட்ட குமாரன் திரும்பி வர முடியாம போனா எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை? சாலமன் திரும்பி வர முடியாம போனா எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். சோ எந்த காரியமும் ஆண்டவருடைய இடத்தை இருதயத்தில் எடுக்குமானால் அது நித்திய நோக்கத்திலிருந்து என்னை விலகப்படும். நித்திய நோக்கத்திலிருந்து என்னை விலக பண்ணி என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வரும். இங்க யோசுவா என்ன நினைக்கிறான்னா, இவங்க ஆண்டவரை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை இதுவரை ஆண்டவர் செய்ததெல்லாம் அதனாலதான் நினைப்பு ஊட்டுகிறார். ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை காப்பாற்றி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாக்குத்தத்தையும் கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறார். என் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை இந்த கடந்த கால வாழ்க்கையில செய்திருக்கிறார். எதிர்கால வாழ்க்கைக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் இழந்து போய்விடக்கூடாதுன்னு சொல்லி யோசுவா சொல்றாரு, இன்னைக்கு நீங்க யாரை சேவிப்பீங்கன்னு இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. நம்முடைய சாய்ஸ் மேட்டர்ஸ். நம்முடைய தீர்மானங்கள், ஆண்டவருக்காக எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சோ நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு நிறைவு அப்படின்னா என்னன்னா, நம்முடைய ஆண்டவரை மையமாக வைப்பதினால் வருகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில முழுமையான நிறைவை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை கொண்டு வரணும் அப்படின்னா எப்போது நம்முடைய வாழ்க்கை நிறைவு இருக்குன்னா, ஆண்டவரை நான் மையமா வைத்து வாழுகிற வாழ்க்கை மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணத்தை, ஒரு நிறைவை, ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சோ ஆண்டவரை மையமா வைத்து வாழுகிற வாழ்க்கை மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒரு நிறைவையும் ஒரு பரிபூர்ணத்தையும் கொண்டு வரும். மற்ற காரியங்கள் எல்லாம் இதுல இருந்துதான், ஆண்டவரை மையமாக வைப்பதுல இருந்துதான் யோவான் 7:38 வேதம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீராகிய நதி புறப்படும். ஆண்டவரை மையமா வைத்து வாழுகிற வாழ்க்கையில இருந்துதான் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் தலையில் என்னை அபிஷேகம் அடைந்து பார்க்கிறது எழுதி, நன்மையும் கிருபையும் என்னை என் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து, வாழ்நாள் முழுவதும் தொடரும். இந்த ஆண்டவரை மையமா வைத்து வாழ்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மற்ற காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நிலப்படும் வெளியே ஆண்டவர் நதியாக புறப்பட்டு வரும். மற்ற காரியங்கள் இந்த வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கு ஆண்டவரை நம்ம அஸ்திபாரமாக கொண்டு, ஆண்டவரை மையமாக கொண்டு, ஆண்டவரை முக்கியமாக கொண்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில மற்ற காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரும். மற்ற இந்த உலக காரியங்கள் கூட என்ன பண்ணும்? சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய நம்ம சொல்ற பொழுதுபோக்கு, நம்முடைய சக்சஸ், நம்முடைய எல்லாமே உண்மையிலே அது நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா, ஆண்டவரை மையமா வைத்து வாழும் போது மற்ற காரியங்கள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. இந்த உலகம் என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவரை மையமா வைத்து வாழும் போது என் வாழ்க்கை என்ன பண்ணுனா, மற்ற இந்த உலக காரியங்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். எனக்கு ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். எனக்கு ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் வேதம் சொல்கிறது. இந்த உலக காரியங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கவர் வல்லவராய் இருக்கிறார். கடைசியா யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவி என்றார். நானும் என் வீட்டாருமோ என்றால், நீங்க யாரை சேவிக்க போறீங்கன்னு கேட்டு, நானும் என் வீட்டாருமோ என்றால் நான் ஒரு தீர்மானம் முதல்ல நான் எடுத்தேன். நான் ஆண்டவரை நான் சேவிக்க போகிறேன். வேற எதையும் நான் சேவிக்க போறதில்லை. நான் வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில ஆண்டவர் தான் மையம், ஆண்டவர் தான் என் முக்கியத்துவம், ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில அஸ்திபாரம், ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில வாக்கு தத்தம், ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில நங்கூரம். இந்த வாழ்க்கையில என் ஆண்டவர் வரும்போது, ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த மையமாக இருக்கும்போது, இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். உலகம் மட்டும், உலகத்துல நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம்? யோசுவாவுடைய வாழ்க்கை 110 வயசுல என்ன பண்ணாரு? மரித்தார். நம்ம பலத்தின் மிகுதினால 80 வயசு, பலத்தின் மிகுதினால 80, 90 வயசு. நீங்க எவ்வளவு நாள் வாழணும் தெரியல. நீங்க
எவ்வளவு நாள் வாழ விரும்புறீங்கன்னு தெரியல. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், என்னுடைய குடியிருப்போ நான் அங்கிருந்து வருகிற இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய முக்கியத்துவம் இயேசுவாக இருக்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடியிருப்பு பரலோகமாக இருக்கும்போது, இந்த உலகத்துல உள்ள காரியத்தினுடைய வெற்றியோ, இந்த உலகத்தினுடைய காரியத்துல என்னுடைய விருப்பமோ ஆண்டவருடைய இடத்தை எடுக்குமானால், என்னுடைய வாழ்க்கையில அந்த தவறான தீர்மானங்களுக்குள்ள நான் போக நேரும். நான் ஆண்டவருடைய இடத்தை எடுக்காத வரையில நான் சரியான பாதையில இருக்கிறேன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில இருந்து ஜீவன் புறப்படும். அவருடைய விசுவாசிகளிடத்திலிருந்து ஜீவன் புறப்படும். ஜீவ தண்ணீர் புறப்படும். அவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படும். அதனால கடைசி நம்ம எழுதி நினைக்கலாம். ஏன்னா யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா இது வந்து யோசுவாவுடைய தனிப்பட்ட ஒரு டிக்ளரேஷன். தனிப்பட்ட விதத்துல அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை நம்ம சேவிக்க போறோம். ஏன்னா யோசுவா வந்து ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன தீர்மானத்தை எடுத்தார்? அவர் ஒரு தனிப்பட்ட விதத்துல என்ன எடுக்கிறாரு? நான் ஆண்டவரை சேவிக்க போறேன், என் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நடத்த போறேன், என் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நடத்தி கொண்டு வர போகிறேன். யங் பீப்புள், நான் ஆண்டவரை சேவிக்க போகிறேன், நான் ஆண்டவரை சேவிக்க போகிறேன். என் வாழ்க்கையில ஃபியூச்சர்ல என்னுடைய குடும்பம் வரும்போது அதை நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவருக்கு நடத்த போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த போகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த போகிறேன். ஏன்னா ஓப்பனா என்ன பண்றாரு? எல்லாருக்கும் முன்னாடி யோசுவா சொல்லாரு, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறேன். நான் அதை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் பெருமையா சொல்ல தேவையில்லை. ஆனா நான் உண்மையா என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய நடத்தை, என்னுடைய பேச்சு என்ன பண்ண போகிறது? அதை வெளிப்படுத்த போகிறது. ஏன்னா ஒரு அப்பா அம்மா வந்து ஆண்டவரை கனப்படுத்தும் போது, தான் ஆண்டவருக்காக அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியப்படும். ஒரு அப்பா அம்மா வந்து ஆண்டவரை கனப்படுத்தாம அவங்க தங்களுடைய காரியத்தை கனப்படுத்தும் போது அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த முடியாது. அப்பா அம்மாவுடைய தீர்மானம் ரொம்ப முக்கியம். நிறைய அப்பா அம்மா இருக்கிறீங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு எது முக்கியம்? நம்ம எந்த அளவு ஆண்டவரை கனப்படுத்துகிறது முக்கியம். ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்திலையும் ஆண்டவருக்கு கொடுக்கிற எல்லா காரியத்திலையும் அப்பா அம்மா ஆண்டவரை கனப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை ஒரு மொழியாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்காகவும் எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவர். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வசனம் என் என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டுல என்ன பண்ணப்பட வேண்டும்? பேசப்பட வேண்டும். ஏன்னா ஒரு குடும்பம் ஆண்டவருக்காக இணைந்து ஆண்டவருக்கு செயல்படுமானால், நம்ம நினைக்கிறோம் ஊழியம் அப்படின்னா இத்தனை பேசிட்டு வந்தோம். ஊழியம்னா நம்ம மைக் பிடிச்சி பேசுறது மட்டும் இல்ல, ஊழியம்னா எதுவும் நம்ம 4 ட்ராக்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல. ஊழியங்கிறது ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருப்பது, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது, ஆண்டவரை மையமாக வைப்பது, ஆண்டவருக்கு எது முக்கியமோ அது எனக்கு முக்கியமாக தெரிவது. அதுதான் நான் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது ஊழியம், கர்த்தருடைய வசனத்தின்படி செய்வது ஊழியம். கர்த்தருடைய ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவனை கனப்படுத்துவார் வேதம் சொல்கிறது. சோ ஆண்டவருக்கு ஊழியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதே ஊழியம். ரோமர் 12 வேதம் சொல்கிறது, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை எங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறதுனா நம்ம ஒப்பு கொடுப்பது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியம். சோ ஒரு குடும்பம் இணைந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுமா, ஆண்டவரை முக்கியப்படுத்துமானால், ஆண்டவருடைய முக்கியத்துவம் நமக்கு முக்கியத்துவமாக தெரியுமானால், அதுதான் ஆவிக்குரிய தலைமைத்துவம். ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு தகப்பனாரும் எடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் என்ன பண்ணப்படும்? யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை. நான் இன்னைக்கு ஆண்டவரை முக்கியப்படுத்தல அப்படின்னா என் பிள்ளை ஆண்டவரை நாளைக்கு முக்கியப்படுத்த முடியாது. நான்
150 வருஷம் கட்டின எல்லாமே கடைசி என்னமா தெரியும்? மாயையா தெரியும். நான் செய்த நான் பெற்ற எல்லா வெற்றியும் என்ன இருக்கும்? மாயையா தெரியும். ஆனா அப்படி தெரிய தேவையில்லை. ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தெரிந்தெடுப்பதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இங்க வந்து யோசுவா அந்த 24 அதிகாரத்துல எல்லாரும் தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். சொல்லுங்க, நல்ல தீர்மானம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு இந்த தீர்மானம், ஆண்டவரை முக்கியப்படுத்துவதான தீர்மானம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஆண்டவரை முக்கியப்படுத்துவதற்கான தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த நிறைவு என் வாழ்க்கையில வரும். அவருடைய பரிபூர்ணம், அவருடைய பரிபூர்ணத்தினாலே நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணம் நமக்கு உண்டாகும். அவருடைய பரிபூர்ணத்துல நம்ம ஜீவிக்க முடியும். ஏன்னா இது என்னன்னா 4 காரியம். ஒண்ணு வந்து ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். 2வது, எதெல்லாம் தவறான காரியமோ அது எல்லாவற்றையும் நிராகரிப்பதற்கு அழைத்திருக்கிறார். நிராகரிக்கிறதுக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம், நீங்க ஆபீஸ் போகலாம், உங்களுடைய ஹாஸ்டல் போகலாம். போகும்போது நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன தீர்மானத்தை எடுக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கை. ஆண்டவருக்காக எடுக்கிற தீர்மானம் என் வாழ்க்கையில நிறைவை கொண்டு வரும். ஆண்டவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் என் வாழ்க்கையில நிறைவை கொண்டு வரும். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நான் நிராகரிக்கிறனோ அது என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் இந்த யோசுவா மாதிரி, யோசுவா என்ன பண்ணாரு? நான் என்ன யாரு சேவிக்காட்டியும் நான் ஆண்டவரை சரி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் உறுதியாக விசுவாசத்துல நின்றார். உறுதியா விசுவாசத்துல அவரால் நிற்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இங்க வந்து யோசுவா மாதிரி என்ன பண்ணும்? இந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களாம். சிலர் என் குடும்பமும் ஆண்டவரை பின்பற்றும். சாலமன் மாதிரி இல்லை. சாலமன் என்ன பண்ணாரு? அவருடைய வெற்றி, அவருடைய முயற்சியில, அவருடைய இந்த உலகத்தை பின்தொடர்றதுல அதிகமா போய் அவருடைய குடும்பம் என்ன ஆச்சு? நீ வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சாலமனுடைய குடும்பம், சாலமன் வாழ்க்கைக்கு அப்புறம், யோசுவா வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த குடும்பம் அதுக்கப்புறம் வந்து அநேக தலைமுறைகள் ஆண்டவரை பின்பற்றினது. இந்த வசனத்தால், இந்த யோசுவா எடுத்த தீர்மானத்தால அநேக தலைமுறைகள் ஆண்டவரை, அந்த குடும்பம், அந்த சந்ததி பின்பற்றினது. ஆனா சாலமனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் பண்ணின இந்த தவறான தலைமைத்துவத்தினால அவருடைய குடும்பம் உடைந்தது. அவருடைய குடும்பத்துல சண்டை போட்டு அவருடைய குடும்பத்துல அந்த தேசமே உடைஞ்சிருச்சு, குடும்பமே உடைஞ்சிருச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய தீர்மானம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்களும் சேவிப்பீர்களா சொல்லி கேட்கிறார். நீங்களும் சேவிப்பீர்களா? இந்த பாட்டு கூட இருக்குல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. மனப்பாடமா தெரியும்? பாஸ்கர் தெரியுமா? என்ன பாட்டு எனக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு பாட்டு தெரியும்? கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு தேவை. நீயும் சேவிப்பாயா, சீக்கிரமா போங்க. நீயும் சேவிப்பாயா, கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டாம் எத்தனையே. இந்த பாட்டு கற்றுக்கலாம் எல்லாரும். ஆகாதே யாரை சேவிப்பாய் என்பது செய்வாய், நீ சேவிப்பாய் என்பது செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா,
நீயும் சேமிப்பாயா. அடுத்த வசனம், நம் பாறை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எவ்வளவு நன்மைகளை ஆண்டு செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். இப்போ நான் என்ன பண்ண, அதுக்கு பதிலா யோசுவா சொன்ன, நானும் என் வீட்டாரும் வேண்டாம். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு அவருக்காக தீர்மானம் எடுப்பதற்கு, அவருக்கு கீழ்ப்படிவதற்கு, அவரை மையமாக வைப்பதற்கு, அவருக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு ஆண்டவர் என்னை இன்றைக்கு தீர்மானம் செய்ய அழைத்திருக்கிறார். தீர்மானம் செய்ய சொல்லுங்க. என்னுடைய தீர்மானம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெரிய ஆசீர்வாதத்தை என்னுடைய முயற்சி இல்லை, என்னுடைய ஆண்டவருக்காக நான் எடுக்கிற தீர்மானம் என் வாழ்க்கையில பரிபூரணத்தை கொண்டு வரும். ஆமென். கண்கள் மூடி நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய, கர்த்தருக்கு உகந்த காரியத்தை நாங்கள் செய்ய, கர்த்தரை மையமாக வைத்து வாழ கிருபை கொடுக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, இந்த பழைய காரியங்கள் அல்ல ஆண்டவரே, மற்ற எங்களை சுற்றி உள்ள காரியங்களே அல்ல ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் சேவிப்போம். கர்த்தரை நாங்கள் சேவிப்போம். எங்களுடைய சுய ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் கர்த்தருக்கென்று சரியான தீர்மானங்களை எடுக்க எங்கள் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே ஆவியானவர் மூலமாக உதவி செய்கிறார்கள். வசனத்தை கொண்டு எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு மீண்டும் என்றும் சதாகாரம் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென், ஆமென்.